கோவை மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து ஊருக்குள் புகுந்து ஆடுகளை வேட்டையாடி வரும் சிறுத்தை நடமாட்டத்தால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சிறுத்தை, செந்நாய், யானை, கரடி, மான் உள்ளிட்ட வனவிலங்குகள் உள்ளன. அடிக்கடி அப்பகுதியை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் புகுந்து விடுவது வாடிக்கையாகிவிட்டது. குப்பனூர் கிராமத்தில் கடந்த 2 நாட்களாக உலாவரும் சிறுத்தை பட்டியில் அடைக்கப்பட்டுள்ள ஆடுகளை வேட்டையாடி வருகிறது. இப்பகுதியில் உள்ள சதாசிவம் என்பவரின் தோப்பில் ரங்கராஜ் என்பவர் 100க்கும் மேற்பட்ட ஆடுகளை அடைத்து வைப்பது வழக்கம். 8 ஆடுகளை சிறுத்தை வேட்டையாடியுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அங்கு வந்த வனத்துறையினர், கால்நடை மருத்துவ குழுவினர் ஆய்வு நடத்தினர். 550 ஆடு பக்கம் இருக்குது. நைட் எல்லாம் மேய்ச்சி கொண்டு வந்து, காலையில் மேய்ச்சி கொண்டு வந்து எல்லாம் விட்டு போட்டு நைட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு போகும்போது ஆள்கார் 3 பேர் இருந்தாங்க. இங்கேயே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு எல்லாம் இருந்தாங்க. போகும்போது மழை நேரம் நைட் பூரா மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் சாலை போய் படுத்துட்டாங்க. படுத்துட்டு இருக்கும்போது நைட்டு 1:30 மணி இருக்குங்க. அந்த சமயத்தில் என்னமோ ஆடு கத்துன்னு போய் பார்க்கும்போது இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆடு பக்கம் கடிச்சு கறந்துருக்குது. என்னென்னு இவ்வளோ போய் பார்க்கும்போது டார்ச்சில் எடுத்து போய் பார்க்கும்போது இவர் பார்த்ததுமே சிறுத்தை புள்ளி இங்கிருந்து ஜம்ப் பண்ணி அதை வலையை தாண்டி வெளியே போகுது. இப்பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்கப்படும் என்றும் வனவிலங்கை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.